வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் உருளைக்கிழங்கு சாதம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு மாதிரி மசாலா ரெடி பண்ணி இந்த கிழங்கு அதுக்கப்புறம் இந்த மசாலா இந்த ரைஸ் கரெக்டாக போட்டு தம் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த உருளைக்கிழங்கு சாதம் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி தான் இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாவக்காய் வறுவல். அந்த கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன் இந்த பாவக்காயோட குக் பண்ணி எடுக்கும்போது அந்த கடலைப்பருப்பு அந்த பூண்டு அந்த பாவக்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு. அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு சாதம் தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் 150 கிராம், உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பூண்டு 20 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், தேங்காய் 2 பத்தை, உப்பு தேவையான அளவு, ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ண போகிறோங்கன்னா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு வதக்கிட்டு வறுவல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் சேர்த்து ரைஸ் தம் பண்ணி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலாக பார்க்க போகிறது தான் உருளைக்கிழங்கு சாதம். ஃபஸ்ட் மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, இந்த கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணும்போது ஈவனாக ப்ராப்பராக கட் பண்ணுறங்க. அப்போ தான் வேகும் போது ஈஸியாக நல்லா வேகும், ஒரே மாதிரியே நல்லா வெந்து வரும். கொஞ்சம் உப்பு, மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள், தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அந்த தாளிப்பிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த இடத்துல கரெக்டாக சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. அதாவது உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நிறைய பேருக்கு வர பிரச்சனை உப்பு கம்மியாக இருக்கும், சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் கரெக்டாக செக் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் தான் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சொல்லுவோம், உருளைக்கிழங்கு ஃப்ரை சொல்லுவோம், உருளைக்கிழங்கு மசாலா சொல்லுவோம். ஸோ பல பேர் சின்ன சின்ன வேரியன்ஸில் இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது தெரிஞ்சிச்சுல, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதுக்கு பிறகு அதே மண்சட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு. இந்த இடத்துல சோம்பு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன், கடுகு கம்மியாக போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்பை நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. பூண்டு காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கப்புறம், அதாவது பூண்டு ஒரு 60% நல்லா வதங்கிருக்கணும். காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கும். காஞ்ச மிளகாய் நீங்கள் போடும்போது விதை எடுத்த காஞ்ச மிளகாய் போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா காரம் அதிகம் இருக்கும். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம். அதாவது ஒரு 50% நல்லா வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதங்க வாசனை நல்லா சூப்பராக வரும். அதனால் நல்லா வதக்குன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல பழமாக இருக்க தக்காளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காயாக இருந்தால் கூட யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்காது. இதுக்கப்புறம் பவுடர் மசாலா, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த
மசாலா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை சாப்பிடும்போது அந்த தக்காளியோட லைட்டாக புளிப்புத்தன்மை தெரியணும், அதுக்கப்புறம் அந்த காரம் தெரியணும். ஸோ அந்த டேஸ்ட்டில் அந்த டெக்ஸ்சரில் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் தேங்காய் பால், 2 பத்து தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பால் எடுத்திருக்கேன். பேஸ்ட் யூஸ் பண்ணல. பேஸ்ட் யூஸ் பண்ணால் டெக்ஸ்சர் மாறும், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் வெறும் பால் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். எதுக்காக இந்த பால் யூஸ் பண்ணுறேன்னா அந்த வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு மாய்ஸ்டர், ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு எடுத்து அப்படியே இன்னொரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம் போட போகிறோம். அந்த மசாலா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இதுக்கப்புறம் லைட்டாக மிளகுத்தூள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக போட்டக்கூடாது, மைல்டாக தான் போடணும், சரிங்களா? கொத்தமல்லி போட்ட பிறகு வேக வச்ச சாதம். இந்த ரைஸ் வேக வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக வந்து உப்பு போட்டு பாயில் பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது, இதே பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணுன்னா நீங்கள் அப்படியே பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சா பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் பச்சை அரிசி யூஸ் பண்ணலாம். நான் இந்த ப்ரிப்பரேஷன் பாஸ்மதி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் எப்படி நம்ம செட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேயர் செட் பண்ணுங்கள். அதே டைமில் மறந்துடாதீங்க, மிளகுத்தூள் அதிகமாக போட்டால் டேஸ்ட் மாறும். இப்போது மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் நெய் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றும் பாதி அப்படி எடுத்து சர்வ் பண்ணால் அப்படி பிரியாணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். பாவக்காய் வறுவல் தேவையான பொருட்கள்: பாவக்காய் 250 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், பூண்டு 10லேருந்து 12 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாவக்காய் வறுவல். இந்த பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா கசப்பு தன்மை போகணும், அதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டிஸான ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, மேலோட்டமாக தோலை பீல் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க தண்ணியில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போட்டு எடுப்பாங்க. அப்படியும் இல்லையா, உள்ளே இருக்க விதையை எடுத்தால் வந்து கசப்பு தன்மை போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த விதையை எடுக்கும் போது வந்து பிஞ்சு விதையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. முத்தலான விதையை எடுத்திங்கன்னா கசப்பு தன்மை போகும். அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் ரெகுலராக பண்ணுற விஷயம் என்னன்னா, மோர் பட்டர் மில்கில் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த மெத்தட்லாம் எதுவும் பண்ணாமல் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காவை அப்படியே டேரெக்டாக மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். இதில் எப்படி கசப்பு தன்மை இல்லாமல் எடுத்துன்னு வர போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஞ்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். அதாவது குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகை போட்டோன்னே டப்பு நல்லா பொரிஞ்சு வரும். இந்த கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பூண்டு சின்ன பூண்டு போடுங்க. இந்த மலை பூண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த பூண்டு வேண்டாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. வறுக்கிற டைமில் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, வெங்காயம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. அடுத்தது நான் சொன்ன மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். இந்த வெங்காயம் தக்காளி எப்படி வதங்கணும்னு நான் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 30 to 40% வதங்கினா மட்டும் போதும். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு சாத்தே பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்.
இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள். நீங்கள் மிளகாய் பவுடர், தனியாத்தூள்லாம் போடலாமா அப்படின்னா போடலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குழம்புத்தூள் வச்சா நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, குழம்புத்தூள் எல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கி முடித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாவக்காய் இதில் ஆட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன விதை எதுனா டேரெக்டாக போட்டு குக் பண்ணுங்கள். விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து அந்தளவுக்கு எனக்கு கிரேட்டாக இருக்காது. அதனால் முத்தலாக இருந்தால் மட்டும் நான் எடுத்துக்கணும், பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டு குக் பண்ணுறோம். அடுத்தது இந்த மசாலா, இந்த பாவக்காய் 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடித்த பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடணும். இப்போ இந்த பாவக்காய் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். அதாவது ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் அந்த தண்ணி நல்லா சுண்டிருக்கும். சுண்டுனா ட்ரையாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த பாவக்காய் நல்லா ட்ரை பண்ணும். குக் பண்ண தான் உங்களுக்கு கசப்பு தன்மை போகும். எதுக்காக கசப்பு தன்மை போகும் அப்படி சொல்கிறேன்னா, எண்ணெயில் அந்த பாவக்காய் வதங்க வதங்க உங்களுக்கு கசப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காது. ஸோ அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் இவ்வளோ தான் ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பாவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. கலரும் மாறும். கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் கலர் வந்து கொஞ்சம் வதங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் வந்த பிறகு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே போட்டு திருப்பி கொத்தமல்லி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. அதாவது நம்மளோட மண்சட்டி இருக்குல்ல, அந்த மண்சட்டியில் ஒட்டுற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினா தான் கசப்பு தன்மை போகும். அதனால் இந்த மெத்தடில் ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.